நரேந்திரன் ஒருத்தர் பிக்கப் போட்டார் ரேபிடோவில். சரி ஓகே, அந்த பிக்கப் அட்டன் பண்ணி அங்கே போயிட்டு அரேஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே தலைவர் ஓடிபி 4 நம்பர் சொன்னார். அந்த 4 நம்பரை போட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தூய்மை ஜம்முன்னு திரும்பி போய் ட்ராப் பண்ணி முடிச்ச உடனே டாட்டா காமிச்சிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டும் போகிறாரு ஜாலியாக. சரி நானும் பாயின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு பிக்கப் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணால் உடனே கேன்சல் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. சரி இந்த ஷாக்காக நம்மளுக்கு பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கொஞ்சம் பைக்கை தள்ளினே போனேன். ஊட்டினே போனேன். ஊட்டின்னு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் வந்தது. அந்த பிக்கப் அட்டன் பண்ணால் நம்ம கவியை பிக்கப் பண்ணி தூக்கி எனக்கு சும்மா ஜம்முன்னு நிறுத்தி விட்டேன். அமௌண்ட் 50 ரூபா போட்டோன்னே போனாங்க அவங்களும் ஜாலியாக. நானும் ஜாலியாக அடுத்த பிக்கப் வெயிட் பண்ணேன். உடனே பிக்கப் பண்ணுங்க சும்மா சொல்லக்கூடாது. பிக்கப் பண்ணேன் நானும். உடனே ஆசையாக இருந்துச்சு, கேன்சல் ஆகிடுச்சிங்க. சரி அடுத்த பிக்கப் பண்ணுது. சரி ஓகே எங்கேன்னு கேட்டால் நான் ஒன்றும் வரல, பஸ்ஸில் இருக்கேன்னு சொன்னாங்க. இது மாதிரி சொல்லி எதுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாதுங்க. சரி இனிமேல் வேலைக்கே வருது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா பசிக்க ஆரம்பிச்சது லைட்டாக. இந்த பசியில் நம்ம வீக்கே ஓட்டலாம் வீட்டில் இருந்தேன். சரி ஓகே பிக்கப் பண்ணிச்சு. ஆர்த்திட்டு போய் ட்ராப் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆர்த்திக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், எங்கேம்மா இருக்கான்னு கேட்டேன். பாசமாக தங்கச்சிட்டு கேட்டதுக்கு தங்கச்சி சொல்லிச்சு ஒரே வார்த்தை, ஆனால் நான் இன்னும் வரல, எங்கள் அப்பா தான் வராது சொன்னார். எங்கம்மா உங்கள் அப்பான்னு கேட்டால், எங்கள் அப்பா இனிமேல் தான் பஸ்லேருந்து வராது, அதனால் பிக்கப் முன்னாடியே போட்டுன்னு சொல்லுது. எம்மா இது மாதிரிலாம் பண்ணாதம்மான்னு சொல்லிட்டு தள்ள வச்சுக்கின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு மீறி இங்கேருந்து வேலைக்கு ஆகுது, ரொம்ப லாங்காக தான் போகுது, நம்ம லைட்டாக வயிற்றுக்கு போட்டால் தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு சம்சா கிட்ட போனேங்க. சம்சா ஒரு டீ அசால்ட்டாக சாப்பிட்டேன். டீ கடையில் உட்காந்து அசால்ட்டாக சாப்பிட்டேன். சரி கடையை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமான்னு நினச்சேன். சுற்றி நம்ம பார்க்க முடியாது, கேமரா சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டு மொபைலை சுற்றி காட்டினேன். ஏன்னா கடை கொஞ்சம் சின்னதாக இருந்தது. சரி ஓகே ஒரு டீ ஒரு சம்சா சாப்பிட்டேன். கோயம்பேடு பிக்கப் எடுக்கலாமா வேணாம் யோசித்தேன். ஆஹா எடுக்க வேணாம், சாப்பிட்டு நிம்மதியாக போகலான்னு நினச்சிருந்தேன். பார்த்தா சடனாக ஒரு பிக்கப் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா மதன். சரி மதன் சாரை கூட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த சம்சாவை சொன்னேன். சார் சம்சா சூடாக இருக்குது, ஒன்று சாப்பிட்டு வந்துடுன்னு சொன்னேன். ஐயா நீ சாப்பிட்டு வான்னு சொன்னார். நல்ல மனசு வருது. சாப்பிட்டு முடிச்சுன்னு மதன் வந்து பார்த்தா மன்மதன் 2 பேர் பைக்கில் ஏறாங்க மனசாட்சி இல்லாமல். சரி என்ன பண்ணுறது, ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர் பையன். சரி ஓகே 2 பேரும் தூக்கி போட்டு பைக்கில் சும்மா ஜம்முன்னு போனேன். எங்கே கோயம்பேடு ட்ராப் ஜம்முன்னு போனேன். போய் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்தது. அமௌண்ட்டை வாங்கின உடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. என்னடா 4 ஹவரில் நம்ம உழைச்சோம், பரவாயில்ல அமௌண்ட் வந்தது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா உங்களுக்கு அமௌண்ட்டு 4 ஹவரில் 529 ரூபா பக்காவாக சம்பாதிச்சிட்டேன். போதும் எனக்கு இது 9 பிக்கப் தான்.